குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கிரக வலிமை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்க டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ் கோவையிலிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவரா இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அன்ஃபேவரா இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த வீடியோல மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் கெரியர்ல நடக்க போகுது, மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்ல என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்க சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவா பெண்கள் எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்துல கண்டிப்பா நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்க இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கறது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமா இது பாத்தீங்கன்னா பொது பலன்கள். பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்றோம் அப்படின்னா, ஒரு சில பேத்துக்கு இது ஆப்டா இருக்கும், ஒரு சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும் போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உலகளாவிய விஷயங்கள் பார்க்கும்போது அரசியல பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிராமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி நிறைய சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது கலியுகம் அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா அழிவுகள் நிறைய இருக்க போகுது இந்த மாதத்திலையும். நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே சிறிய அளவுல பெரிய அளவுல பாதிக்க போகுது. இதுல இருந்து கண்டிப்பா நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்க இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபா இருந்துக்க சொல்லுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போறோம். மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். தனுர் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கு? ஸ்டில் ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல சனி வக்ரகதியில இருக்காங்க. 3ஆம் இடம் ராகு என்ன பண்ணும்? தேவையில்லாத நட்புகள் மூலியமாக பிரச்சனைகள். 3ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் தான், ஓகேவா? அப்போ தெரியாத ஒரு நட்பு வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிசம்பர்ல என்ன பண்ணுவாரு, ராகு மாறுவாரு, அதெல்லாம் வெளிவந்துடும். ஜாக்கிரதையா இருங்க. 4ஆம் இடத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா 2, 3 அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துல வக்ரகதி ஆகிறாரு. அப்ப குடும்பம் சார்ந்த ஒரு முயற்சி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நிறைய எடுக்கக்கூடிய விஷயங்கள், தேடி போய் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கும். 2. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த 4ஆம் இடத்துக்குரிய சனி பகவானை யார் பாக்குறாங்க அப்படின்னா, உங்களுடைய லக்னாதிபதி எந்த இடத்துல இருந்து பார்க்கிறார்? 8ஆம் இடத்துல இருந்து அழகா பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்னாதிபதி 4க்குரியவரும் எங்க இருக்காரு அப்படின்னா 8ஆம் இடத்துல போய் உச்சமா இருக்காரு. இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதை. உங்களாலே பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயம் வரும். ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கடன் அப்படின்னு சொல்ல விஷயங்கள்லாம் நான் சொன்ன ஆல்ரெடி. 8 அப்படிங்கிறது தீரா கடன். உங்களாலே ஒரு கடனை அப்படியே பெருசா வாங்கி வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. அந்த பிளானிங் 1000 ரூபாய் செலவாகிற இடத்துல 15,000 ரூபாய்க்கு பிளானை போட்டு அந்த 15,000 ரூபாய்க்கு ஒரு 30,000 ரூபாய் கடன். நான் இங்க சொல்றது எக்ஸாம்பிள் தான். ஏன்னா இது தீரா கடன். அந்த இடத்துல யாரெல்லாம் போய் உட்காந்துட்டு இருக்காங்க? சூரியன் உட்காந்து இருக்காரு, புதன் இருக்காரு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஒரு நெருக்கடிகள் பேங்க் மூலியமா. அப்போ 5, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அழகா பாதகாதிபதி வீடான புதன் வீட்டுல போய் அழகா ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு. புதனும் அங்கதான் இருக்காரு. அழகா அவரும் மாறிடுவாரு கடகத்துக்கு. அது உங்களுக்கு 8ஆம் இடம். 7 பாதகாதிபதி, 8 பிரச்சனை. இப்ப 7, 8 உங்களுக்கு தொடர்ந்து வருது இல்லையா? அது ஒரு புதன் வீட்டுல இருக்கும்போது தனுர் லக்னக்காரர்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளா இருந்தாலும், ஆனா மற்ற கிரகங்களோட சூழ்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப குழந்தைகள் மூலியமாக சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகள். 5ஆம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம். இந்த காலகட்டத்தில் குல தெய்வம் போலாமான்னு கேட்டா அந்த கோவிலுக்கு போகக்கூடாது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பிளானிங். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யறது 5ஆம் இடம். நீங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்வீங்க, அது பின்னாடி பிரச்சனையா போய் முடியும். அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா 7ஆம் வீடு புதனோட வீடு. புதன் வீட்டுல இப்ப செவ்வாய்,
அப்போ செவ்வாய் வீடு கொடுத்த புதன் வந்து 8ல. அப்போ வந்து என்னன்னா உங்களுடைய இந்த காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கான்னு கேட்டா நோ. அதைத்தான் நான் சொல்றேன். ஸோ 9க்குரிய சூரியனும் என்னாகும் 8ல இருக்கு. அப்போ 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கும். இந்த மாதத்துல உங்களுடைய தந்தையோட ஹெல்த் எல்லாமே கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அவர் வெளியே போயிட்டு வர்றாருன்னா கொஞ்சம் பார்த்து போயிட்டு வர சொல்லுங்க. தேவையில்லாம ஏதாவது அடிபடுறது, அவருக்கான செலவுகள் இதெல்லாமே இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு செலவுகள், அது வந்து சுப செலவுகளா இருந்தா நல்லது. ஆனா அந்த செலவு எங்க போயிருக்கு, 7ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கு, புதன் 8ல இருக்கு. தேவையில்லாத செலவுகள் குழந்தைகள் மூலியமாக, 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலியமாகவும் விரயங்கள் ஏற்படும். அப்போ எக்ஸ்ட்ரீமான ஒரு லோன் வாங்கி அதுக்காக வந்து வட்டி மேல வட்டி, வட்டி மேல ஒரு குட்டி, இதெல்லாம் நீங்க வாங்கி 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 அப்படியே ஒரு மாதிரி பெரிய பாறாங்கல் மேல உங்க தலையில வச்சு உட்காந்துருப்பீங்க. ஸோ பிஸ்னஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட் ஆஃப் ஆயிருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா பிஸ்னஸ்ல வந்து பணம் வரும், பட் இருந்தாலும் வந்து இந்த செலவு ஓவரா இருக்கும்போது அதன் மூலியமாக ஒரு ஸ்ட்ரெஸ். அப்போ சில பேர் வந்து ரெகுலர்ல வந்து இந்த கந்து வட்டியெல்லாம் வாங்குவீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு செலவா போய் முடியும். இந்த காலகட்டத்தில் திருமணம் வேண்டாம். இந்த மாதத்தில் லவ் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் ஓங்கி இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து பிரேக்கப் ஆகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அன்வான்ட் ரிலேஷன்ஷிப்பை தேவையில்லாத வளர்த்துக்காதீங்க. இதுதான் மெயின் அலர்ட் உங்களுக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து ஒரு பேடா தேவையில்லாத சிந்தனைகளை சிந்திக்க வைப்பாரு. அப்ப இப்ப இருந்தே அதை வந்து கொஞ்சம் அலர்ட்டா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ராகு மாறும்போது பிரச்சனைகளும் வரும். ஸோ இதெல்லாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி 10ஆம் பார்வையை உங்களுடைய லக்னத்தை பார்க்குறாரு. ஸோ ஜாக்கிரதை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து புது டெசிஷன், புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுறது அப்படின்னு இந்த மாதத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. பணம் வருது, அதை சேவ் பண்ணி வைங்க. கரெக்டாக அந்த உங்களுடைய லோன்ஸ் எல்லாமே இது பண்ணுங்க. இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களோட வீடு, இப்போ நீங்கள் செவ்வாய் அப்படிங்கிறது பூமிக்காரகன் வீடு, பெருசாக ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்டேஷனில் ப்ராப்ளம், நினச்சி பார்க்கக்கூடிய அந்த பணம் வராது, எக்ஸ்பெக்டேஷன் அமௌண்ட் வராது, அதுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து அதை சரி செய்துக்கோங்க. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். யாருக்கெல்லாம் கெரியரில் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும், மாணவர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், புதுசாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தில் இந்த பிளானட்ஸில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ புதன் வக்ர நிவர்த்தி ஆகி ஓகே. ஸோ புதன் யார் உங்களுக்கு, செவ்வாய் யார் உங்களுக்கு, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, டிஎன்ஏ படி பார்க்கலாம். அப்போ மேலோட்டமா கிரகங்களை வச்சு சொல்றதை விட டிஎன்ஏ படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸாக்டா இருக்கும், துல்லியமா இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்க பார்க்கலாம், உங்களுடைய கணவருக்காக பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, வாழ்வியல் பரிகாரம் மூலியமா இருக்கலாம்னு எல்லாமே சரியாகும். அதையும் தாண்டி வாழ்நாள் ஃபுல்லா உங்களுடைய விதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள் மூலியமாக சில விஷயங்களை வந்து நாம வைப்ரேஷன்ஸ் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நியூமராலஜி மூலியமா நீங்க பேரை மாத்தலாம். ஓகே, இப்போ நம்ம பேர் மாத்திரம் அப்படின்னா அப்படியே கெசட்ல மாத்தலாமான்னு கேட்டா குழந்தைகளா இருந்தா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தா மாத்திக்கலாம். இப்போ பெரியவங்களா இருக்கீங்க, எனக்கு 30 years ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த நேம்ஸ் எழுதி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூமராலஜி கட்டத்தை வந்து நான் வந்து இந்த ஃபோன் வால்பேப்பராக வச்சுக்கோங்க, அடிக்கடி பாருங்க, அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுக்குறோம், டிசைன் பண்ணியே கொடுக்குறோம். ஸோ நிறைய நம்பர்ஸ் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக நமக்கு வரக்கூடிய தடைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நம்ம கிட்ட வந்துடும். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோடய கூட இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 100% அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நிறையா பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும் இந்த மாதிரி பரிகாரங்கள் மூலியமாகவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குறியீடுகள் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிசைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அதை வந்து எழுதி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 100% உண்மை, இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேலண்ட், கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ், இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தும் போது, ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு கடவுள் தான் இதை வந்து இயக்குறாரு.
அதை நம்ம கரெக்டா அந்த பாவக ரீதியான அந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க மீண்டு வரலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்ல. இதெல்லாமே உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் கொடுப்பேன். கண்டிப்பா பார்த்து இதற்கான முடிவுகள் உங்களுடைய கையில் தான் இருக்கு. டெஃபினட்டா சரியாயிடும்.